செழிக்குது. இயேசு கிறிஸ்துவை திரள் மக்கள் தேடுகிறார்கள், கூட்டம் கூட்டமாய் அவருக்கு வருகிறார்கள். ஆனாலும் ஃப்ளரிஷிங் மினிஸ்ட்ரி இருந்தும், ஆமென், செழிக்கிற ஊழியம் தனக்கு இருந்தும் அதிகாலையில் தனிமையில் சென்று பிதாவோடு உறவாடி ஜெபிக்கிறவராய் கர்த்தர் காணப்பட்டால் ஜெயிக்கிறவங்க எல்லாம் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபித்தே ஆக வேண்டும். இப்படி சொல்லட்டுமாங்க, துவக்கம் முதலே உங்களோடு போராடுவதற்கு சத்ரு ஆயத்தமா இருக்கிறான். relentless devil from the beginning. நான் சொல்றேங்க, துவக்கம் தொடங்கி அவங்க கூட போராடிட்டு இருக்கிறான். நீங்க ஜெபத்தை மறந்துட்டீங்கன்னா லட்சியக்கரையின் வாசல் வரும்போது உங்களை வெட்கப்படுத்துகிற திட்டங்களை அவன் ஏற்படுத்துவான். அவனை ஜெயிக்கணும்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. பைபிள் சொல்லுகிறது, இயேசுவை சோதித்த பின்பு ஒரு குறுகிய காலத்திற்கு தான் சத்ரு இயேசுவை விட்டு விலகி போனார். ஆமென்.